கதை தலைப்பு: குறும்புக்கார நீர்நாயும் மர்மமான வெளிச்சக் கோபுரமும். ஒரு அடர்ந்த ஆற்றங்கரையின் ஓரத்தில் குறும்புத்தனமான ஒரு சின்ன நீர்நாய் ஒன்று வசித்து வந்தது. அதன் பெயர் என்னவென்று கேட்கிறீர்களா? அதற்கு பெயரெல்லாம் கிடையாது. ஆனால் அதுவே ஒரு பெரிய பெயர்தான். அது எப்போது பார்த்தாலும் துள்ளித் திரிந்து மீன்களை துரத்தி பிடித்து சின்ன சின்ன கற்களை வைத்து ஜாலியாக விளையாடிக் கொண்டிருக்கும். அதன் உலகம் எப்போதுமே சிரிப்பும் சத்தமுமாக மகிழ்ச்சி நிறைந்தது. ஹஹா! அந்த ஆற்றங்கரையிலிருந்து தூரத்தில் வானத்தை தொடும் அளவுக்கு மிக உயரமான ஒரு பழைய வெளிச்ச கோபுரம் இருந்தது. கிராமத்து விலங்குகள் அனைத்தும் அதை ஒரு பேய் கோபுரம் என்றே சொல்லி பயமுறுத்தும். அங்கே பேய் இருக்கு, யாரும் அதன் பக்கம் போகக்கூடாது, போனா புஸ்வானமாக போயிடுவீங்க என்று பெரிய ஆமை, சின்ன எலி, மெதுவாக பேசும் முயல் என எல்லாரும் மிரட்டுவார்கள். ஆனால் நம்ம குறும்புக்கார நீர்நாய்க்கோ அடடா, எல்லாரும் பயப்படுகிறார்களே, அங்கே அப்படி என்னதான் இருக்கும் என்று ஒரே ஆச்சரியம். பேய் என்றால் என்ன? அது எப்படி குதிக்கும்? மீன் பிடிக்குமா என்று 100 கேள்விகள் அதன் குட்டி மனதில் ஓடின. ஒரு நாள், இப்படி பயந்து பயந்து வீட்டிலேயே இருந்தால் எனக்கு ஒரே சலிப்பாக இருக்கிறதே, நான் போய் அந்த பேய் கோபுரத்தை பார்க்கிறேன், என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று தனக்குத்தானே சவால் விட்டது. அதன் குட்டி நெஞ்சு படபடவென்று அடித்தாலும் துணிச்சலுடன் கிளம்பியது. வெளிச்ச கோபுரத்தை நோக்கி மெதுவாக பயந்து பயந்து சென்றது. அந்தி சாயும் நேரம். காற்று ஹூ என்று வீசும் சத்தம், பக்கத்திலிருந்த மரங்கள் சரசரவென்று அசைவது அதன் குட்டி காதுகளுக்கு ஏதோ பேய் வருவது போல் தோன்றியது. ஐயோ அம்மா, கதிகலங்கி போயிட்டேனே என்று நடுங்கியது. ஒரு கல்லை கண்டால் பேய் வருது என்று ஓடியது. ஒரு பல்லியின் சத்தத்தை கேட்டால் ஓ ஓ அதுதான் பேயா என்று ஒரு மீனை பிடிப்பது போல தயாரானது. ஹஹஹா, அது ஒரு பயங்கரமான நகைச்சுவை காட்சி. கடைசியாக எப்படியோ வெளிச்ச கோபுரத்தின் வாசலுக்கு வந்து சேர்ந்தது. அங்கே மண்ணில் சில விசித்திரமான மர்மமான கால் தடங்கள் இருந்தன. யார் இது? சின்னதா இருக்கு, ஆனா புதுசா இருக்கே, இது ஒருவேளை பேயின் கால் தடங்களாயிருக்குமோ என்று ஆச்சரியத்துடன் பார்த்தது. அதன் மனசுக்குள் சின்ன பயம் இருந்தாலும் அதை பின்தொடர ஒரு துணிச்சல் வந்தது. போய் என்னன்னு தான் பார்ப்போமே. அந்த கால் தடங்களை பின்தொடர ஆரம்பித்தது. கால் தடங்கள் நேராக கோபுரத்தின் உள்ளே சென்றன. அங்கே மேலே செல்ல நிறைய பழைய படிகள் இருந்தன. கால் தடங்கள் அந்த படிகளிலேயே மேலே சென்றன. நீர்நாயும் துள்ளி குதித்து படிகளை ஒவ்வொன்றாக ஏற ஆரம்பித்தது. ஒரு இடத்தில் படிகள் பாசி பிடித்து வழுக்கி நீர்நாய் தடாள் என்று விழுந்தது. ஐயோ, இது என்ன பேயின் வேலையா? இப்படி ஏமாத்திக்கே என்று கோபமாக எரிச்சலாக கத்தியது. அதன் சின்ன மூக்கு சிவந்து போனது. ஆனால் பயந்தா கிடைக்காது, தேடணும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தன் 2 குட்டி கைகளாலும் பிடித்துக்கொண்டு மறுபடியும் எழுந்து மேலே ஏற ஆரம்பித்தது. மறுபடியும் கால் தடங்கள் திடீரென்று ஒரு மூலையில் மறைந்து போனது. ஹலோ, எங்கே போனீங்க? நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இப்போ காணாம போறீங்களே என்று சத்தம் போட்டது. சிறிது நேரம் கோபமாக அங்கும் இங்கும் தேடியது. அதன் மூக்கு நுனியால் சுவரோரமாக முகர்ந்து பார்த்தது. ஒரு சின்ன ஓட்டையிலிருந்து கால் தடங்கள் மீண்டும் தலை காட்டின. ஆஹா, சிக்கினீங்க என்று குஷியானது. இறுதியாக அது கோபுரத்தின் உச்சியிலிருந்த ஒரு சின்ன அறைக்கு வந்து சேர்ந்தது. அங்கே என்ன இருந்தது தெரியுமா? ஒரு பெரிய வட்டமான கண்ணாடி. அதன் வழியாகத்தான் வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது. இதுதான் அந்த வெளிச்ச கோபுரம், கடல் கப்பல்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சம் என்பதை அது அப்போது அறியவில்லை. நம் குறும்புக்கார நீர்நாய் மேலே அண்ணாந்து பார்த்தது. அடையப்பா! வானம் முழுவதும் ஜொலிக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். அதற்கு முன்பு அது பார்த்ததே இல்லை. ஆற்றங்கரையிலிருந்து நட்சத்திரங்களை பார்த்திருந்தாலும் இவ்வளவு அருகில், இவ்வளவு பிரகாசமாக ஒரு ஜொலிக்கும் முத்துக்கள் நிறைந்த கடல் போல் அதை பார்த்ததும் வாயை பிளந்து நின்றது.
ஓஹோ, இதுதான் பேயா? இதுதான் மர்மமா? எவ்வளவு அழகு! இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சின்ன சின்ன பூக்களா என்று வியந்து போனது. அதன் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அது தன் இரு குட்டி கையையும் உயர்த்தி அந்த நட்சத்திரங்களை தொட நினைத்தது. குட்டிக்கரணம் போட்டது சத்தமாக சிரித்தது. வெளிச்ச கோபுரத்தின் வெளிச்சம் அந்த நட்சத்திரங்களுடன் சேர்ந்து மேலும் ஜொலித்தது. நேரம் போனதே தெரியவில்லை. பிறகு மெதுவாக கோபுரத்தின் படிகள் வழியாக கீழே இறங்கியது. அதன் மனதில் பயம் எல்லாம் நீங்கி ஒரே மகிழ்ச்சி. அது தன் நண்பர்களிடம், பேகோபுரம் இல்லை, அது நட்சத்திரங்களை காட்டும் ஒரு ஜொலிக்கும் கோபுரம் என்று சொல்ல ஓடியது. ஆம் குழந்தைகளே, பொறுமையாகவும் துணிச்சலாகவும் தேடினால் எவ்வளவு பெரிய மர்மமும் ஒரு அழகான பரிசாக மாறிவிடும். நன்றி. நீதி, பொறுமை பெரும் பலனை தரும்.